23ஆம் வசனத்தை நான் ஒப்புவித்ததை கர்த்தருக்கு பெற்றுள்ளேன். என்னில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி வைக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்து இந்த வாங்கும் சீர்கள் இது உங்களுக்காக கட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என் நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். போதின மணிகளுக்கு அவர் ரத்தத்தை பாத்திரத்தில் எடுத்து இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினாலாகிய புதியங்கள் தெரியாது, நீங்கள் இதை பாடுவதெல்லாம் இதை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகிய நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பாடுவதெல்லாம் கர்த்தர் வருவனும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்கள். இப்படி இருக்கிற எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பாடப்படுகிறாரோ அவர் கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தத்தை குற்றவாளியாக இருப்பான். அடுத்த வருஷம் எந்த மனுஷனுக்கு அதனால சொல்லிக்கிறது இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பாடப்படுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த முதல் கடிதத்தை எழுதுகிறார். கொரிந்து சபையில அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது எவ்வளவு மட்டமுள்ளதாக இருக்கிறது, இந்த ரத்தத்தினால் எப்படி நம்ம மீட்கப்படுகிறோம், இந்த ரத்தம் எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அந்த ரத்தத்தை நாம் எவ்வளவு பயபக்தியாக எடுக்கணும், அதை அபாதமாக எடுக்கக்கூடாது, அதை நாம் தேவனுக்கு பிரியமாக எடுக்க வேண்டும். அதனால் நம்மை சோதனை அறியணும், நம்ம குற்றங்களை பார்க்கணும், நம்ம என்ன செய்திருக்கிறோம், கடந்த நாட்களில் என்னென்ன செய்யணும், அதெல்லாம் பார்த்து மனம் திரும்பி அதை எடுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் அப்போஸ்தலன் பவுல் அங்கே இருக்கிற கொரிந்து சபைக்கு இந்த கடிதமாக இருக்கிறார். 2 கடிதங்கள் முதல் கடிதத்தில் இதை சொல்கிற முக்கியமான காரியம். இதில் அநேக காரியம் சொன்னாலும் நம்ம மாதத்தில் இந்த ரத்தத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டு தான் பிறகு நம்ம அதுக்குள்ள கடந்து செல்வோம். ஏன்னா அது ரொம்ப நல்லது. இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற அபாத்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அபாத்திரம்னா சபையில் இது அட்டன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு, அதாவது மாதத்தில் முதல் வாரத்தில் இதை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி எண்ணிலும் உண்டு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ரத்தம் என்பது நமக்கு என்ன வெளிப்படுத்துன்னா உலகத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த திருமணத்தை நான் எடுக்கும்போது நான் வேறு பிரிக்கப்பட்டவன், இந்த உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக பிரித்தெடுத்திருக்கிறார். அதாவது தாய் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்காக கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்றைக்கு அதை பிரித்தெடுக்கப்பட்டோம் என்று அறிந்து கொள்ளணும்னா அந்த ரட்சிப்பு, அதாவது இந்த ரட்சிப்பு இந்த திருவிருந்து தான் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் நமக்கு பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே இந்த தேவனுக்காகவே அவர் மக்களாக அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் நாம் அழகியா எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அழகியா மணவாளனாகிய இயேசு தன்னுடைய மணவாட்டியை அவர் ரத்தத்தின் மூலமாக மீட்டு எடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு வெளியேறப்படுகிறது. அதனால ரத்தம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் அல்ல. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் அது வெளியேறப்பட்டது. இந்த ரத்தத்தினால் மீட்கப்படுகிறோம். அதனால அந்த ரத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலிருந்து அவ்வளவு வழிகள் அவர்கள் எல்லாம் செலுத்தி இந்த ரத்தத்தை அவ்வளவு மேன்மையாக அவர்கள் கருதினார்கள். என்ன சொல்லணும்னா இஸ்ரவேல் மக்களும் கூட அந்த ரத்தத்தை வீட்டில் நிலக்காலில் பிரித்தது மூலமாக பூசினது மூலமாக அவர் மீட்கப்பட்டார். ரத்தத்தின் வல்லமை அவ்வளவு வல்லமை. பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு கேட்டு இருக்குன்னா அவ்வளவு வல்லமை இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் நிஜத்தை வாழ்ற நமக்கு எவ்வளவு வல்லமையா இருக்கு. அதுலயா இன்றைக்கு அந்த ரத்தத்தை நாம் ரத்தத்தை புசிப்பதில்லை, அது ஒரு அடையாளமாக, அதாவது ஒரு ரத்தத்தையே நாம் புசிக்கிறதில்லை, நாம் அவருடைய சரீரத்தை சாப்பிடுறதுல ஒரு மாட்டு விளையாட்டு கிடையாது. கிறிஸ்தவத்தில் என்ன ரத்தம் குடிக்கிறீங்களா, இயேசு ரத்தத்தை குடிக்கிறீங்களா, அவருடைய சரீரத்தை சாப்பிடுறீங்களா, அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஏதோ ரத்தத்தை குடிக்கிற ரத்தத்தை சாப்பிட்றோம், சரீரத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு கிடையாது. இது என்ன ஒரு அடையாளம்னா நீங்களும் நானும் வேறு அல்ல, நம்ம எல்லாம் ஒரே ரத்த பந்தம் என்பதை காண்பிக்கிறது.
ஒன்று, உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரம் ஒன்று, உங்களுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தம் ஒன்று. நாம் எல்லாம் வெவ்வேறாய் ஊரில் பிறந்ததால் வெவ்வேறு இனமாய் இருந்தாலும் இயேசுக்குள்ள நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நினைவுபடுத்துகிறது. நாம் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம், ஒரே குடும்பம். அல்லேலூயா. அதுதான் வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதாவது உலகத்தில் எல்லாம் பிரிந்து சபையை ஒரு குடும்பமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனவாளான மனவாட்டிகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்புறம் இதை எண்ணி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, முக்கியமான காரியம் என்ன, அபாந்தரமா எடுக்காதீங்க. நிறைய இடத்துல போதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழத்தை குறித்து தவறான ஒரு டாக்டரிங் வந்து பரவலாக பேசப்படுகிறது. இதை குறித்து நான் விரிவாக இருக்கிற நிறைய செய்திகள் நான் சொல்லியிருந்தாலும் இப்ப நான் சொல்றது ரொம்ப அவசியம். ஏனென்றால் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜஸ்ட் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம அவ்வளோதான் கிறிஸ்தவனா இருந்தால் நாம திருவிழத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, நீ அவன் இயேசுடைய சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அங்கே கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க யூதாஸ் காரியத்துக்கும் அங்க இருந்தான். இயேசுவை காட்டி கொடுத்த போற யூதாஸ் காரியத்தில் இருக்கிறான். அது இயேசு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்குற அந்த கூட்டத்துல இருக்கிறான்னு சொல்றாரு. எதுக்கு அதை சொல்றாரு இயேசு பாத்தீங்கன்னா, அவன் குடிச்சிட்டு ஒரு சில நேரத்துல டாக்டரிங் தவறான போதனை என்ன சொல்றாங்கன்னா, இத குடிச்சிட்டு செம்பா போய் என்ன பண்ணு, என்னை காட்டி கொடு, குடிச்சிட்டு செம்பா போய் என்ன பண்ண, நீ என்ன போய் காட்டி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. போதனை சொல்லப்படுது. நான் கேட்ட செய்தி எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. செய்தி கேட்டவொடனே அவன் குடிச்சிட்டு செம்பா போய் காட்டி கொடு, ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறான் என்று இயேசுக்கு தெரியும். தெரிஞ்சு நீ குடிப்பா, குடிச்சிட்டு போய் செம்பா காட்டிக்கிட்டு, ஏன்னா அந்த ரத்தம் வந்து நம்ம மடிக்கும், இந்த ரத்தம் நம்ம பாதுகாக்கும், ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி தவறான டாக்டரிங் ஆகும். கிடையாது. திரும்ப நம்ம எதுக்கு எடுக்கிறோம், போய் நல்ல தெம்பா குடிச்சிட்டு போய் சிகரெட் அடிக்க, இந்த தெம்பா குடிச்சிட்டு போய் ஒயின் ஷாப்புக்கு போ, இந்த தெம்பா குடிச்சிட்டு மாவும் செய், கர்த்தர் சுத்திகரிக்கிறான், பாதுகாக்கிறாரு, அதனால ரத்தம் பாதுகாக்கலாம். கிடையாது. அது என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் சீஷர்கள் கர்த்தர் ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. 12 சீஷர்கள் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்தார், தன்னுடைய சுவிசேஷத்துக்காக தேர்ந்தெடுத்தார், தன்னுடைய சீஷனாக மாற்றி அவர் மூலமாக பல சீஷர்கள் உண்டாக வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய சித்தம். இயேசு தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரமும் வீண் பாத்திரம் அல்ல. இங்க வந்திருக்கிற வீண் பாத்திரம் ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஒண்ணும் இல்லை, ஒரு பாத்திரம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பிரோஜனத்தை பார்க்கறேங்க. இல்ல நீங்க எல்லாம் கர்த்தருக்கு மறுபடியும் விசேஷித்தமானவர்கள். அவன் எல்லாம் விசேஷித்தமானவர்கள். அந்த பாத்திரத்தை பயனுள்ள பாத்திரமா மாற்றுங்கன்னா நம்ம தெரிவிக்கணும். பயனுள்ள பாத்திரமா இருக்கணும் தான் தெரிவிக்கணும். பயனுள்ளதா என்ன மாற்றி காட்டுறேன், நீ எனக்கு எதற்காக ஒரு பாத்திரமா என்னை உண்டாக்குறோம், அந்த பாத்திரமான நான் இருக்க வேண்டும், இப்படி சித்தத்தை இந்த பூமியில நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி சித்தத்துக்கு அப்படி விருப்பத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். நான் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் பாருங்க, நான் கோடிக்கணக்கில் போய் சம்பாதித்து வேலை செஞ்சாலும் கர்த்தர் அதனால ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டார். நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் வேலை செஞ்சு நான் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அதன் மூலமாக கர்த்தர் ஒரு நாள் திருப்தி அடைய மாட்டார். நான் என்றைக்கு நான் முடிய காலம் மாறி நான் பிரசங்கம் பண்றனோ, அந்த பிரசங்கத்தின் மூலமா ஆத்துமானதை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறனோ, ஜனங்களுக்கு போதித்து கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும், அதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். என்னுடைய பாத்திரம் என்னன்னா, இதுதான் என்னுடைய பாத்திரம், இதுக்காக தான் கர்த்தர் அழைச்சாரு. அல்லேலூயா. நான் எந்த வேலை செய்தாலும் கர்த்தருக்கு பிடிக்காது, கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறது பிடிக்காது. நான் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறேன். எதுல அழைச்சிருக்கிறேன்? சில பேர் டீச்சரா கர்த்தர் அழைச்சிருப்பாரு, சில பேர் டாக்டரா அழைச்சிருப்பாரு, சில பேர் சயின்டிஸ்டா கூட அழைச்சிருப்பாரு, சில பேர் பொலிட்டிஷியன் அரசியல் கூட அழைச்சிருப்பாரு, சில பேர் லாயரா அழைச்சிருப்பாரு, போலீஸ் அழைச்சிருப்பாரு. பல காரியங்கள் துறையில இருக்குங்க. இதெல்லாம் ஒரு அழைப்பு. அழைப்புன்றது ஊழியத்தை செய்யறது மட்டும் தான் அழைப்பு இல்லை. வெறும் ஊழியர், நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது அழைப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் நோக்கி ஒவ்வொரு பாத்திரமா நீங்க வெறும் ஊழியக்காரங்க நாங்க ஊழியம் செய்யறதுக்கு உங்களை கர்த்தர் அழைச்சிருக்காரு. இல்ல இல்ல, நீங்க ஒவ்வொரு துறையில கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த துறையில நீங்கள் சாதிக்க வேண்டும், அந்த துறையில நீங்க வளர வேண்டும், அந்த துறை
பரிசுத்தாவி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அவன் திருவிழந்து கொடுக்கிறோம். ஏனென்றால் நீங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை சில நேரத்தில் வெளியில பார்த்து யாரும் சிகரெட் அடிச்சிருக்கிறாரு, இந்த பிரதர் சிகரெட் அடிக்கிறாரு, சரி வரட்டும் ஃபர்ஸ்ட் வரட்டும் பிரதர் அவர் மட்டும் கொடுக்காதீங்க, உதவியாளர்களே அவன் போகும்போது அப்படி போயிடுங்க அவர் கொடுக்குறாருங்க அதெல்லாம் சொல்றது கிடையாது. எழுந்து நிற்கிறவங்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருக்கும் திருவிழந்து கொடுக்குறோம். ஏன்னா இது என்னுடைய பாடம் இல்ல, கர்த்தர் உங்களுக்கும் சம்பந்தமானது. அல்லையா? கர்த்தர் பார்க்கிற ஏசு அந்த சீசன் மத்தியில் இருக்கும்போது அவன் திருவிழந்து எடுக்கும்போது தெரியும், அவன் வந்து எனக்கு மாட்டி கொடுக்க போற பாத்திரங்கள் இருக்குது தெரியும். அந்த திருவிழந்து மூலமாவது அவன் திரும்ப மனம் திரும்ப மாட்டான்னு நினைச்சாரு. அதை எடுத்து விட்டு போய் திரும்ப அவன் வாங்க செய்யறாங்க. அதுதான் அபாந்திரமா இருக்கிறது. அபாந்திரமா இருக்கிறதுனா எப்படி சொல்றது? அபாந்திரம் எடுக்கிறதுனா சமைக்கே வராம எடுக்கிறாரு கூடாது. அபாந்திரமா எடுக்கிறதுனா வந்து பயபக்தியா அப்படியே பணிந்து முடிந்து அப்படியே மசாட்டா எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அபாந்திரம் எடுக்கிறது தான் தேவனை விட்டு நான் தூரமா போயிருக்கிறேன், பாவத்தின் மூலமா வெளில போயிருக்கிறேன், திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு நான் வேற திரும்ப இருக்கிறேன்னா அதுதான் அபாந்திரம். அபாந்திரம் அதை நான் செய்துவிட்டு அதை நான் எடுத்துவிட்டு திரும்ப போறேன்னா மனுஷர்கள் தவறக்கூடியவர்கள். நம்ம எல்லாம் பாவிகள், நம் சரீரம் மீட்கப்படல, ஆவியால் மீட்கப்படுகிறது. ஆனால் இந்த திருவிழத்தை நம்ம என்ன பண்ணுதுதான் பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த திருவிழத்தை நம்ம ஒழுங்குபடுத்துகிறது. இந்த திருவிழத்தை நம்ம ஒதுமான ஒரு மனுஷனாய் நிலைநிறுத்தப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, படித்தவர்கள் சரி படிக்காதவர்கள் நிறைய பேர் தற்கொலை படிக்கிறாங்க. ஆனா படிச்சவங்க தற்கொலை படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றத அவங்க கத்துக்கல. ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏனென்றால் ஆவியானது தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அல்லையா? நம்ம எந்த விதத்துல வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்ன்றத அவர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம நடத்துறதுனால தான் இன்னைக்கு நாம் ஜீவிக்கிறோம், வாழுகிறோம். அந்த தற்கொலை என்ன வந்தாலும் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பாருங்க, இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு பயந்து எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க. தெய்வங்களுக்கு குடும்பம் குடும்பமா தற்கொலை பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், நாங்க இருந்தா அந்த பிள்ளை அனாதாசத்தில் விட்டுருவாங்களே, உறவுகள் பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகள் தனியா போயிருக்காங்க. அதனால அந்த கொரோனா பயத்துல தானும் சாமத்துல பிள்ளைகள் வயசு கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி அந்த எவ்வளவு படிச்சிருந்தாலும் தன்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி வழிநடத்துறது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு கூடவும் சபையிலும் இருக்கிறாரு, ஒரு வீட்டிலும் இருக்கிறாரு, வேலை செலுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் கிறிஸ்தவத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துறார் விசுவாசிக்க. ஏன் கர்த்தவனை என்ன வந்தாலும் பாவம் என்ன வந்தாலும் நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயம் பெறணும்னா நாம இல்ல, எனக்கு கூட இருக்கிற கிறிஸ்துவே. அதனால அப்போஸ்தலன் சொல்றாரு, நாம இல்ல, எனக்கு கூட இருக்கிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அதனாலதான் இந்த திருவிழத்தை ஜனங்களுக்கு அவங்க விசுவாசிகள் சொல்றாரு. எந்த விசுவாசிகள்? கொரிந்து பட்டணத்துல அங்க இருக்கிற விசுவாசி சொல்றாரு, இந்த திருவிருந்து இயேசுவின் ரத்தம், இந்த அப்பம் வந்து நீங்க எடுக்கிறீங்க, இந்த இயேசுவின் சரீரம், இந்த அந்த ரசம் என்பது திராட்சை ரசம் என்பது இயேசுவின் ரத்தம். இது நீங்க அவருடைய எல்லாம் எடுக்கிறீங்க, அவருடைய நீங்க அதை எண்ணி பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அபாத்திரமா எடுக்காதீங்க, இந்த ஒழுங்காடுங்க, சரியா எடுங்க. அல்லேலூயா. அப்படின்ற நம்மளும் சரி, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். நிறைய நம்மளும் நிறைய யூதாஸ் இருக்கலாம். யூதாஸ்னா எந்த விதத்துல யூதாஸா இருக்கலாம்? இயேசு வந்து காட்டி கொடுக்குற யூதாஸா இல்ல, அப்படி சொல்லல. யூதாஸ்னா யாரு? மறுதலிக்கு யூதாஸா இருக்கலாம். நிறைய பேர் இருக்கலாம். பேர் தான் நம்ம 3 தடவை மறுதலிச்சேன். நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீங்க பேர் தான் பரவாயில்ல, அல்லேலூயா, மனதில் சான்ஸ் கிடைக்குது. ஆனா யூதாஸ் மாறிட்ட மாடல்ன்றாங்க. ஏன்னா நான் செத்தான் படிட்டுப்பான். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஏன் பேருக்கு போல இருக்கான்னு சொன்னா, பேருக்கு சாய்ஸ் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு. நம்மளும் பாவம் செய்து ஒருவேளை சாய்ஸ் கரெக்டாக நம்ம கொடுக்குற பூமி. அல்லேலூயா. திரும்ப நம்ம சரிப்படுத்த ஆவியானவர் நம்ம சரிப்படுத்த அவன் இன்னைக்கு உங்களை சரி பண்ண கொண்டு வந்திருக்க.
என்ன பிரயோஜனம், ஆணைகள் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நிறைய கேள்விகள், நிறைய எண்ணங்கள், வியாதியை வைத்து கடந்த பல கேள்விகள். ஏன்னா லாக்டவுன்ல நிறைய எண்ணங்கள் ஆண்டவர் விட்டே இன்னைக்கு நிறைய பேர் பெரிய சபையில பாருங்க விசுவாசிகள் ஆண்டவர் விட்டே போயிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சூழல்ல இருக்கிறோம். இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் கத்தோலிக்க நீங்க வந்திருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டவர்கள் கத்தோலிக்க இருப்ப நீங்க வாக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ வந்திருக்கிறது பாக்கியமானவர்கள். ஏன்னா இதெல்லாம் பேர் கொண்டுட்டீங்க. அல்லையா? கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்ன என் வாழ்க்கை நடக்கட்டும், என் வாழ்க்கை தான் மாறப்படும், தலையிலே கூட ஆகட்டும். ஆனா கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லையா? கர்த்தர் நம்ம இணைந்திருக்கிறார். அல்லையா? சரி, இந்த திருவிழாக்குள்ள போகிறோம். நம்ம எண்ணி பாருங்க, உங்களை எல்லாம் எண்ணி பாருங்க, ஒப்பு கொடுங்க. இது ஒரு ஆசீர்வாதம் திருவிழு. அல்லையா? பயபக்தியா இருக்கணும், ஒழுங்கா எடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான திருவிழு. தேவன் நான் வேற இல்லை, தேவன் நான் ஒன்றாக இருக்கிறோம். அவர் மனவாளனாக, நான் மனவாட்டியாக, அவர் தலையாக, நான் சரீரமாக இருக்கிறேன், ஒன்றாக இருக்கிறேன். அல்லையா? அதுதான் உலகத்தில் நாம் மேற்கொள்கிறோம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆயுதமாக்கி கொண்டிருக்கிறார், நம்மளை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசுவை போல மாற்றிட்டு இருக்கிறாரு. இயேசு வர போல அல்லையா? அவரு அப்படியே நம்ம அதாவது எண்ணி பாருங்க. நாம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பிறகு பிதாகுமாரன் பரிசுத்தாவியை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எழுதுங்க. பிறகு எடுக்காதவங்க, அதாவது ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உங்க இயற்கையை ஆக்குங்க. பிறகு உதவியாளர்கள் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க பெற்ற பிறகு உட்கார்ந்து கொள்ளுங்க அந்த இடத்துல. ஏன்னா பெறாதவங்க யாரும் தெரியாது. அதுக்குதான் நீங்க பெற்றிருக்கீங்க, உட்கார்ந்துட்டீங்கன்னா அப்படி யாரும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது வசதியா இருக்கும். எல்லாரும் நின்று இருந்தா யார் வாங்கினாங்க யார் வாங்கினு தெரியாது. அதனால நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள். பிறகு நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒன்றாக இருந்து நாம் எழுதுன்னு சொன்னோம். எல்லாம் எழுதுன்னு பிறகு நாம் எல்லாம் ஒன்றா செய்வோம். அல்லையா? சார் நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாளைக்கு கூட ஆண்டுகிறேன் அப்பா, இந்த தேவருக்கு ஆதரவுகளாக வந்திருக்கிறோம். எங்களை காணுகிறோம். நான் எப்பொழுது மூலமாக திருமாண்டுகிறே தயவுகளை காரணம் ஆண்டுகிறேன். தகுதியில்லாதவரே, எங்கள் தகுதியான நாங்கள் வரவில்லை, எங்கள் புண்ணியத்தினால் வரவில்லை, நாங்கள் ஏதோ நீதிமான்கிற ஸ்தானத்தினால் வரவில்லை. இப்படி பிள்ளையாக ரத்தத்தால் கருவுள்ள பிள்ளையாக நாம் வந்திருக்கிறோம். குற்றவர்களை மன்னிங்க, கிருமினால ரசிங்க. அந்த மனதில் நீதிமானால் போல திருமணங்களை மழை இணைக்காடுகிறேன், சேர்த்துக் கொண்டு காணுகிறேன். பங்குகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதி எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும், வியாதிக்கான அறிகுறியாக இருந்தாலும் இந்த திருமணம் பங்கு பெறுகிறது. அவர் சுகம் பெறட்டும், பேசினார் பலம் பெறட்டும். ரத்தம் அவர்கள் பாயும் பொழுது எப்படிப்பட்ட வியாதி டிசீஸ் இருந்தாலும் நீ போட்ட ஏசினார். உச்சத்தால் உள்ள நாள்களை சுகம் உண்டு பண்ணுகிறார். இது எடுக்கும் பொழுது ஒருவேளை பலகீனமா இருக்கலாம், இப்ப ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம். இது எடுத்த பிறகு ஒரு பெரிய மான்காலத்தில் கூட மாற்ற இயேசுவின் நாமத்தினாலே காட்டாமல் கொண்ட பிறகு கட்டளையிடாம இயேசுவின் நாமத்தினாலே இந்த விசுவாசத்தோடு எடுத்து மாட்டது கர்த்தரை சுகமாக வைத்தியர் சொல்லி எடுக்கணும். இந்த பங்குகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். எல்லாம் புதிய மகிமை தேவனுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். அவர்கள் எழுந்திருப்போம். பாடல கொடுப்பார்கள். Sing
பெற்றுக்கொண்டு என்னை கர்த்தராக இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் நாம் அனைவரும் ஒரு நினைவு கூறும்படி அனைவரும் சேர்ந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பாடுபடுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூறும்படி நாம் அனைவரும் இந்த அசதை இயேசுவின் ரத்தத்தை புசிப்போம். ஜெபிப்போம். நலனிப்புடாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிறோம். ஆண்டவரே, இது அருமையான அற்புதமான பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த திருவிழாவிலே பங்கு பெற கர்த்தாவே கிருபை செய்ததற்காக நன்றி. நாங்கள் இந்த இடத்திற்கு ஆண்டவரே உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு % கூட எங்களுக்கு தகுதி கிடையாது, எங்களுடைய புண்ணியம் கிடையாது, எங்களுடைய எந்த விதமான காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாம் நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் மாத்திரமே எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறது, ரத்தம் மாத்திரமே எங்களை நீதிமானாக மாற்றுகிறது, ரத்தம் மாத்திரமே எங்கள் உச்சங்கள் உள்ளங்கள் வரை எங்களை கழுவுகிறது, எங்களை சுத்திகரிக்கிறது, மீண்டுமாக ஒரு புதிய மனுஷனாக வாழ உதவி செய்கிறதாகவே இந்த நாளிலும் பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பங்கு பெற்ற ஒவ்வொரு பலனின் சுகத்தை கொடுங்க. அன்று கிறிஸ்துவ மருத்துவ எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கும் சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை ரத்தத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, பங்கு பெற்ற ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு அவைகளிலும் செல்லட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நரம்புகளை செல்லட்டும், கண்ணு காது மூக்கு ஒவ்வொரு கால் எல்லாம் கை எல்லாம் வலியும் வேதனை இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பலனை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி சரீரத்திலிருந்து விலக்க பண்ணுகிறேன். ஆண்டவரே, வியாதியை விலக்கி ஆயுசு வருஷத்தை பூரணமாக்குகிற ஆண்டவரே,
செலுத்துகிறோம். பலனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகம் எங்களுக்கு கல்வாரி சிலுவை மீட்பின் மூலமாக சொந்தமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் எங்களுக்கு சொந்தம். அந்த உரிமை பாராட்டுகிறோம். சுகத்தை எடுத்துக் கொள்கிறோம். வியாதி நிறைந்த உலகத்தில் சுகம் எங்களுக்கு சொந்தம். எப்போது சுகமாய் நடத்துகிறார்கள். ரத்தம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.